இல்லை இதுக்கப்புறம் தான் இல்லைண்ணா அது நான் எதுவும் எடுக்கிற மாட்டேங்க அது வேஸ்ட்டு தான் எடுக்கிறோம் அதனால ஹஸ்பண்ட் சீக்கிரம் வாங்கிடுங்கன்னு சொன்னீங்கல்ல என்ன பண்ண முடியுமா எனக்கு என்னுடைய இதை தாண்டி நான் ஆக்சுவலாக இது பெரிய ரிஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு 2-3 lakhs கேட்டது நான் என்ன பண்ணிருக்கணும் லோன் வாங்கி அந்த ஒரு 3 lakhs நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு 4 ரூபாய் வட்டி கேட்டு கொடுத்துருப்பீங்க கம்மனா எனக்கும் டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம வட்டிக்கு கொடுத்து நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சது தப்பா போச்சு. நம்ம அந்த அந்த மென்டாலிட்டி அப்ப இருந்ததுல இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு கடனும் ஆயிருக்க மாட்டேன். நீங்களும் வந்து சரி வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு வட்டி கரெக்டா கட்டி இருந்துச்சு. இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஆயிருக்கணும்னா தப்புங்க மேல இருக்குது. அதனால இதனால நான் எதுவும் பண்றது இல்லை. இதுக்கப்புறம் நான் உதவாம இருந்தா பரவாயில்ல. இல்ல லாஸ்ட் மந்த் நான் லோன் வாங்கி கொடுத்தேன். இல்ல அது எவ்வளவு 6 லட்சம் போட்டு அது 3 லட்சம் போட்டு 2 லட்சம் வந்தது. அப்ப 2 லட்சமும் என்ன ஆச்சு? அது அப்படியே தான் போகணும். கடைசி வரைக்கும் நம்ம லோன் எடுத்து கொடுத்துட்டு இதே தான் ஆகுது. அதுதான் பிரச்சனை. இல்ல அது நீங்க பண்றது தப்பு. நான் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட காசு வந்து கேட்கறீங்க, அடுத்த நாளே கொடுத்துடுறேன். அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டா கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ரொம்ப அதெல்லாம் தாண்டி நான் பண்ணிட்டேன். வேணான்னு தோணுது. இதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் உங்க மேல என்ன சொல்றது, எனக்கு இப்பவே பெரிய ரிஸ்க் இருக்கு. ரொம்ப பெரிய ரிஸ்க் இப்ப தோணுது எனக்கு. ஃபர்ஸ்டே கூட ஆமா சும்மா தப்ப கேட்டேன். நீங்க சொல்றது நீங்க அட்வொகேட் கிட்ட வாங்கினாதான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா கஷ்டம். நீங்க அட்வொகேட் காசு வரும்ன்றதே நான் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. நீங்க எப்பயும் அந்த தத்துறாங்க எங்களே காமிச்சது கிடையாது. இப்ப அவங்க காசு கொடுக்குறேன்றது சொன்னாங்க இல்ல, அவங்க அந்த காசு வரும்ன்றது என்ன தெரியுங்க. அதை வச்சு நம்ம அட்வொகேட் கிட்ட மூவ் பண்ணி பார்க்கலாம். நான் வேணா ஒரு தடவை வரேன், அட்வொகேட் கூட பேசி பார்க்கலாம். ஏன் யாரு அப்ப காம்பவுண்ட் பண்ணிட்டு காசு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு சிக்கல் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாட்டி விட்டதே தப்புனே. நானும் கொஞ்சம் கூட நான் அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்டே அந்த 3 லட்சம் ரூபாய் என்னவோ போட்டு கொடுத்துட்டு அதையே கம்முன்னு விட்டுட்டு வந்துருக்கலாம். அது நான்
கேட்காம விட்டது என் தப்பு தான். இல்லைண்ணே இப்படிதானே ஆகுது. லோன் எடுத்து கொடுத்து இந்த மாதம் இஎம்ஐ அதுல இருந்து கட்டியிருந்தா கூட கட்டியிருந்துருக்கலாம். இல்லை எப்படி இப்ப இந்த மாதம் கட்டணும், இன்னும் லாஸ்ட் கட்ட வேண்டியது இருக்குது. அடுத்த மாதம் நான் ஒரு இப்போ கேட்டீங்களா மனித சம்பளம் வாங்கிக்கிறேன், எங்க இருந்து வாங்குவேன்? எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தா சார். அப்ப உங்களால எனக்கு என் கம்பெனி போகுது இல்லை. இல்ல அதெல்லாம் வந்து கேட்டதால பேசுனேன், செய்யறதால பேசு. இது இல்ல அது பண்ணிட்டேன் இல்லையா, இப்ப என் கையை மீறி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் வளர விட இதுவே எனக்கு பயங்கர வெற்றிவேன். இல்ல அதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா நான் எப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வாட்டி நான் உங்களுக்கு போனே பண்ணப்ப அந்த ஒரு தடவை 2 தடவை பேசினப்ப லாவண்யா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கடைசி இந்த மாதிரிதான் வந்து முடியும், நீங்க இப்பவே வந்து கேட்க ஆரம்பிங்க. அப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது, நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க காசு வாங்க வேண்டிய இடத்துல வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் எதுவும் பண்றது இல்லை. லோன் போட்டு கொடுக்கறதுனால அது எனக்கு கடனாளி நான் தான் ஆகிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் கட்ட, நீங்க போனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அதை தாண்டி போன மாசம் நான் போட்டதே அதிசயம். இப்ப போன மாசம் போடாம இருந்திருக்காமாச்சும் தோணுது எனக்கு. ஐயோ சோர்ஸ் இல்லைன்னா இது என்னன்னா, இது ஓடாத படத்துக்கு ப்ரொடியூசர் கிட்ட வந்து காசு கேட்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க இருந்துன்னா வரும் அது கஷ்டம். இதுக்கப்புறம் இல்ல அதுக்குதான் நான் அந்த 2 லட்சம் போட்டேன். எப்படி அந்த 5 லட்சம் கடன் கட்டாம போயிடுவாங்களா? இப்படியே தான் நீங்க சிக்கலை மாட்டிக்க கூடாது. நானும் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. நீங்க அந்த காசை வாங்கிட்டு நீங்க எதுக்காக சொன்னீங்க அதுக்காக பண்ணல. நீங்க வேற ஏதாவது கடன் அடைக்கிறது, வேற ஏதாவது பண்றது, அது தப்பு பண்ணி அது எனக்கு தெரியாது. நீங்க கடன் அடைக்கணும்னு கேட்டீங்க, நான் கொடுத்தேன். கண்டல் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் ஆனாலும் கண்டல் வச்சிருக்கீங்க. உங்க பிசினஸ் பேர்ல அத்தனை லோன் இருக்கு. அப்ப எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்ப உங்களால நான் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கேன், மேலேயும் மாட்டிக்க வைக்கிறீங்க. இல்ல நீங்க தாம்பரத்துல போயிட்டு அந்த 5 லட்சம் வாங்க பாருங்க. இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு வர வேண்டிய காசு நீங்க போய் நீங்க போய் மிரட்டி கூட வாங்கலாம். என்கிட்ட வந்து லோன் எடுக்க சொல்றீங்க, எங்க இருந்து நான் எடுக்கிறேன்? இப்ப நானே கேட்கிறேன், ஒரு வீட்டுல வந்து அம்மா அப்பா இல்லாத பையனை நீங்க ஏமாத்துறீங்களா? ஏன் நிலவு பாத்துக்கணும் இல்லைன்னா எனக்கு ஃபியூச்சரே காலியாயிடும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தேன். உங்களுக்கு நான் கை மீறி நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். அதனால நான் எவ்வளவு வந்து பிரச்சனை சொல்லிட்டு நான் தெரிஞ்சும் நான் பண்ணேன். அந்த லோன் இருக்குன்னு நான் அந்த லோன் இருக்குன்னு சொன்ன தப்பா போச்சு. அந்த லோன் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. டைம் கேட்டீங்க. சரி நான் என்ன இப்ப இந்த மாசம் நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சுட்டு இருந்தேன், கொடுக்கல. எனக்கு எவ்வளவு நெருக்கடியா இருக்குது. ஒரு அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் சுத்தமா இல்லாம நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேற என்னென்னவோ கூட நீங்க மறைக்கிறீங்க, நான் வேற எங்க கூட நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் ஃபர்ஸ்டே நான் வந்து தெரியும் எனக்கு. அவ பாவம் லாவண்யா தான் உங்க கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. நேற்று வந்து யாரோ 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினாங்க வீட்டுக்கிட்ட. அது இது கஷ்டம். ஆல்ரெடி 24 லட்சம்ன்றது இப்ப அவுட்ஸ்டாண்டிங்ன்றது 21 வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி மாசம் கட்டலன்னா அப்ப மாசம் அதை 84 கட்டுறேன். இப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க எப்படி கொடுப்பீங்க? மார்ச் மாசம் இப்ப வந்து வேணாம். இதுக்கு முன்னாடி நீங்க போய் சொல்லிருக்கலாம் சொல்றீங்கல்ல, அதுலயே நான் வந்து என்னை ஏமாத்தி இருக்கீங்க. அப்ப நீங்க அவங்க ஏமாத்த
நீங்க ஃபர்ஸ்ட் கடன் வாங்கினப்ப சொன்னீங்க, நீங்க அனுப்பல. அது ஃபர்ஸ்ட் கடனுக்கே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் அந்த ஃபர்ஸ்ட் கடனுக்கு இஎம்ஐக்கு 10 நாள் முன்னாடி கால் பண்ணேன், இல்லன்னு சொல்லல. எனக்கு அந்த மாதிரி 10 நாள் முன்னாடி வச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். எவ்வளவு தடவை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் உங்களுக்கு கடன். ஆனாலும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாச்சு வேணாம்னு சொன்னாங்க, கேட்டேன்னா யார் பேச்சும் கேட்காம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்ப நான் நீங்க என்ன சாதிச்சீங்க? நீங்க எங்கெல்லாம் நீங்க காசு கொடுத்து அது நீங்க என்ன கடன் வாங்க வைக்காதீங்க. காசு எங்க வாங்கணும் அங்க போய் வாங்கணும். என்ன விளையாடுறீங்க? நான் பக்கத்து வீடு 17 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கிக்கலாம். அவங்க வந்து அதை கூட சேவ் பண்ண முடியாம இருக்காங்க. அது நல்ல ரேட்டா வந்திருக்குது. இப்ப எவ்வளவு பெரிய அமௌண்ட். அந்த மாதிரி ஒரு காசு நீங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி உதவுனதுக்கு அந்த வீடை வாங்கி கூட நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. வாடகை சொல்லலாம் இல்ல. இப்ப 24 லட்சம் எங்க, 17 லட்சம் எங்க? காசோட மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்ப பெரிய அமௌண்ட் உதவி இருக்கேன். நீங்க இதுதானே சொல்றீங்க. ஆனா இப்ப மேல எனக்கு கடன் போடுறதுனால எனக்கு தலைவலி. நான் என்னால நிம்மதியா என் வேலை பார்த்துக்க முடியாது. நான் மறந்துட்டேன். இப்ப நானே கரெக்டா இருக்கணும்னு நினைச்சேன்னா இப்ப நீங்க 80,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு செலவு போக நான் ஏதாவது பண்ணி இருந்திருப்பேன். அந்த கமிட்மெண்ட் நான் நினைச்சேன். நான் நினைச்சதை வந்து படிக்கல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ணா நீங்க ஆனா பண்றேன்னு ஒவ்வொரு தடவையும் இப்படிதானே எங்கிட்ட தானே கேட்கறீங்க, கடன் தானே கேட்கறீங்க. எனக்கு தெரியும் இந்த மாசமா அட்வொகேட் போய் கேட்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, மறுபடியும் நம்மகிட்டே வருவாங்க. நினைச்ச மாதிரிதான் வந்தீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நீங்க இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கூட டெலிபோன்ல பேசிருந்துருக்கலாம். இப்ப நீங்க எதுக்கு வேற ஏதாவது சரி அப்படி போட்டு அவங்க காசு வாங்க புரிஞ்சுக்கோங்கண்ணா. வேணாண்ணா. அப்ப நீங்க அந்த 5 லட்சம் ரூபாய் மேலே தாம்பரம் பொய்யா, அட்வொகேட் பொய்யா? இத்தனை வருஷமா அந்த காசு எல்லாம் வாங்கிட்டு கூட நீங்க செலவு பண்ணிட்டு கூட அதே சொல்லிட்டு கூட நீங்க பண்ணலாம். அட்வொகேட் நீங்க எப்போ போயிட்டு வந்தீங்க? அட்வொகேட் எப்போ போயிட்டு வந்தீங்க? நீங்க கடுமை யார் யார் போனீங்க? ஒரு தடவை நினைச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு கோவம் வந்து தெரியுமா? உங்களுக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி வித்த காசு லட்ச லட்சமா வந்தது. எனக்கு ₹1 யாராவது கொடுத்தாங்களா? இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ல. இதுக்கு மேல 1 லட்சம் எடுத்தா கூட எனக்கு லாஸ் தான். எனக்கு இப்பவே நீங்க கரெக்டா கட்ட மாட்டேங்கிறீங்க. எனக்கே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப கட்ட முடியுது, மாசம் கட்ட முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்ல அப்ப நீங்க வந்து நீங்க எனக்கு தெரியாது. நீங்க லோனெல்லாம் நீங்க வந்து எழுதி தரதெல்லாம் இல்ல. நீங்க எழுதி தரதா எங்க இருந்தா கட்டுவீங்க? சரி நான் இந்த மாசம் நான் கட்டலன்னா ஹவுசிங் சார்ஜஸ் எல்லாமே 10,000 20,000 வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப மாசம் சேர அதுவே லட்சக்கணக்கா வந்துட்டு இருக்கும். எப்படி கட்டிருப்பீங்க? இப்ப நான் கட்டலன்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து கட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்படி சொல்லிடுவீங்க. ஆனா இந்த மாதிரி லோன் போட சொல்லுவீங்க. தேவையில்லை. அப்ப மறுபடியும் என்கிட்டயே கேட்கறீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு நடந்திருக்கு? இல்ல உங்களுக்கு டைம் இல்ல, உங்க கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி வரீங்க. அப்புறமா நான் வந்து போன் எடுத்து அது வேணாம், நான் சரிப்பட்டு வராது. இவ்வளவு தூரம் நான் ரிஸ்க் எடுத்தது பெரிய விஷயம். நான் உங்களுக்கு பண்ணி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே பண்ணாம இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஒரு 3 லட்சம் ரூபாய் நான் வந்து நீங்க என்ன கேட்டீங்க? என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கேட்டீங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் ரூபாயாவது நான் ஏதாவது பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு மாசம் 3 ரூபாய் வட்டியாவது 4 ரூபாய் வட்டியாவது வாங்கிதான் நிம்மதியா இருந்திருக்கும். எனக்கு இப்ப தலைவலியா இருக்குது. இப்ப நான் எப்படி அப்படி என்ன நம்ம எதுக்கு வாங்கணும்? எல்லா காலையும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப எனக்கு எவ்வளவு டென்ஷன் கம்மியா இருந்திருக்கும். எல்லா விதத்திலுமே 2 பேருக்குமே வரவும் நல்லா இருந்திருக்கும்.
அதிகமா இருக்குதுங்க, வேணாம் நான் அது கொஞ்சம் விட்டா கூட அவன் மேல மேல வட்டி போட்டுருவேன், இதுக்கப்புறம் நான் ₹1 லோன் எடுத்தா கூட அது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், வேணாம் தேவையில்லாத ரிஸ்க், நம்ம வாழ்க்கை நல்ல விதமா போறதும் போகாம போறோம், உங்களுக்கு ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கீங்க, என்னையும் மாட்டி விட்டுடுறீங்க, எனக்கு கஷ்டமா போயிடுவேன். நான் கொடுக்கறதா இருந்தா நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன், அந்த ஹோப் நான் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, இந்த வாட்டி நான் லோன் எடுக்க மாட்டேன், சாங்ஷன் ஆயிருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன், நான் அப்படி இல்லை நான் லோன் சாங்ஷன் ஆயிருந்தா எடுத்தா கூட நான் அதை வச்சு நீங்க மற்ற லோன்ஸ் எல்லாம் டீச்சர் பார்ப்பேன் தவிர நான் உங்களுக்கு தர மாட்டேன், ₹1 கொடுத்தா கூட வேஸ்ட்னு தோணுது, நீங்க வேற யார்கிட்ட வாங்கி நீங்க கடை ரன் பண்ண பாருங்க, நான் கொடுத்து நான் உங்களுக்கு எடுத்து விட்டுறேன்னா நீங்க கேட்கறது நல்லா இருக்கு, நான் கொடுக்கறது அதை விட நல்லா இருக்கு, நீங்க கேட்கறத நான் கொடுக்குறேன், நீங்க கேட்க கூடாது, ஃபர்ஸ்டே நீங்க வந்து சின்ன பையனா இருக்க வேணாண்டா உங்ககிட்ட போதும் ஒரு ₹2 லட்சம் போதும்னு சொல்லிட்டு நீங்க அப்பவே நீங்க வேற யாருக்கிட்டாவது கேட்டு இருந்திருக்கலாம், நீங்க அப்போதுல இருந்து நான் எனக்கு யூஸ் பண்றீங்கன்றத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அது எனக்கு என்ன ஆகுதுன்னா மேல வரட்டும் எவ்வளவு மேல வருது, இத்தனை லட்சம் யாருன்னா கொடுப்பாங்க, எல்லாம் சொல்றாங்க அவங்க அப்பா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு கோட்டீஸ் வராங்கன்னா ஆனாலும் வந்து புள்ள வந்து நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா தடுப்புல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், காசு செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அம்மா பத்தி உதவி நான் செஞ்சிருக்கேன், அது பெரிய இது, ஆனா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க, நிறைய நேரத்துல எனக்குமே ஆட்டம் காமிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இந்த கடன் நான் எப்படி தீர்க்க போறேன் தெரியல, 21 லட்சம் பாக்கி இருக்கு, அது நீங்க இன்னைக்கு தீர்த்தா 21 லட்சம், அது நாளைக்கு வட்டியும் சேர்த்து 24ன்றது 28 லட்சமா தீர்க்க வேண்டியதா வரும். அப்ப நீங்க அட்வொகேட் போங்க, அட்வொகேட் காசு வாங்குங்க, வேற இன்னும் வழி இல்லை. இப்படி கெஞ்சுறீங்களே நாங்க அவங்க கிட்ட கேட்குங்க, அது அவங்களுக்கு நியாயமா கேட்கலாம் இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய காசு கேட்கறதுக்கு வாய் வர மாட்டேங்குது, லோன் போட சொல்றீங்க. நான் என்ன பண்றது தெரியல, நீங்க இல்லன்னா வேற என்ன எஜுகேஷன்ல மாட்டிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க அதை பார்த்து மேலேயும் ஒரு ₹10 லட்சம் லோன் போட சொல்றீங்க, அப்போ மக்களுக்கு நான் 7 லட்சம்ன்றது மட்டும் சின்ன அமௌண்ட் என்னன்னா நினைக்கிறீங்க, கேட்டாலே லட்சமா கேட்குறீங்க, வேணாம் ப்ளீஸ், நான் இதுக்கு மேல ₹1 நான் லோன் போட மாட்டேன்னு தெரியல, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லாம நான் சிக்கல் மாட்டேன், இதனாலேயே அப்பா போய் சேர்ந்து நாங்க அத்தை பகுதியில பிரச்சனை பண்ணா, வேற நீங்க கடை வச்சிருக்கீங்க, நான் உங்களை பத்தி பேசினா அவன் என்னடா வாய்ப்பு வந்துதான் பேசி அந்த தருதலை உட்காந்துக்கிட்டு வக்கனையா வந்து அந்த குழம்பு நடத்துதுங்க, எனக்கு தேவையான உங்களுக்கு ஒரு கடனை வாங்கி கொடுத்து கண்ட நாய்கிட்ட எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி அந்த நாய் கொண்டாட்டி வச்சு அம்மா வச்சு குழம்பு நடத்தலாம், போய் பாருங்க, ₹3000 வாடகை கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ₹5000 லாபம் வருது, ஒரு நாளைக்கு ₹1000 ₹1500 லாபம், உட்காந்துக்கிட்டு வக்கனையா வந்து வெறுப்பெற்றிட்டு இருக்காளுங்க, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கடன் எடுத்து கொடுத்து அதை பத்தி நான் அம்மா கிட்ட பேசுறப்ப அந்த நாய்ல அதுகளை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு மனநோய் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்குது, அவன் கொண்டாட்டியும் உட்காந்துட்டு இருக்கு, அவன் அம்மா கையில் உட்காந்துட்டு இருக்கு, வாய்ப்பு வந்துதான் பேசுங்க, கண்டமெண்டே யோசிக்குதுங்க, ₹1 கூட யாரு கொடுத்து நான் முன்னுக்கு வரலன்றது புரிஞ்சுக்கணும். இதுங்கெல்லாம் அப்படிதான் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க வீடு ஹவுசிங் லோன் போட்டு, நான் உடச்சு வாங்கியிருக்கேன், இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீங்க வந்து ₹7 லட்சம் மேல கேட்கறீங்க, ஆல்ரெடி ₹22 லட்சம் பாக்கி இருக்கு, ₹30 லட்சம் கடனாலே நான் உட்காரணும், நான் எதுக்காக உட்காரணும், உங்களுக்காக நான் ஏன் கடன் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்தா நான் இவ்வளவு தூரம் வாங்கி கொடுத்தேன், இதுக்கு மேல வாங்கி கொடுத்தா எனக்கு எங்க போகும், இப்ப உங்க டென்ஷனால இப்படி நடந்திருக்குது, அந்த பொம்பளை போய் கேட்க முடியுமா, அந்த தருதல பொம்பளை நான் அப்பவே சொன்னேன் உங்க பிள்ளையும் உங்க மருமகளும் சரியில்லை, எங்களுக்கு தீண்டிக்கிட்டே இருக்கான், இன்னைக்கு ரேஷன் கடையில கூட அவன் அப்படி பண்றான். இப்ப நீங்க வந்திருக்கீங்களே யாரும் இல்லாத பையனை எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்றீங்க, ரேஷன் கடையில எதுக்கு அடிச்சீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய் இருக்குதா, நான் சொன்னா கேட்பீங்களா, காசிமேட்ல இருந்து போய்கிட்டு வந்தவங்க இவங்கெல்லாம், நான் வந்து சொந்தமா உடச்சு வந்தேன், அந்த பொட்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறதெல்லாம் கூட நான் இந்த காலத்துல வரைக்கும் அந்த காலத்துல விட்டுட்டேன், கடைசியா அங்க வந்து அவ்வளவு டிராமா பண்ணி அடிச்சுட்டு போறான். ஒரு வீட்டுல வந்து அவங்க அம்மா மேல தண்ணி ஊற்றி அடுத்த ஒரு வாரத்துல இறந்து போச்சு அந்த அம்மா, அந்த பாவம் சும்மா விடுமா, இந்த பையனை தீர்த்து அந்த பாவம் சும்மா விடுமா, அந்த தருதலைக்கும் வந்து அறிவு இல்லை, அந்த தருதலைக்கும் வந்து அறிவு இல்லை, யோசிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ள நல்லவனாமா நம்ம வந்து நமக்கு நாசமா போற மாதிரி யோசிக்குது. கடவுள் பார்த்துப்பாரு குளிர்ச்சியா அந்த குளிர்ச்சியத்தை அந்த பொறுப்பு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க சாக்கில நான் சொன்னாதான் அவங்க அவங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது, பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப சீன்றாங்க.
நான் இதுல நான் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தா நான் எப்படி நிம்மதியா இருக்கேன் சொல்லுங்க. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டுல இந்த மாதிரி பேசினா கூட அவன் வந்து கேமரா வச்சுட்டு போறான். கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்குது. நான் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை, ஆனாலும் நீங்க உங்க லைஃப்ல முன்னுக்கு வர மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் சமைச்சத சாப்பிடணும். நீங்க எங்க காசு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காசு எல்லாம் கேட்டு வாங்குங்க. நீங்க உங்க லைஃப் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டேன், நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணாம நான் பேசுறதா சந்தோஷம். நீங்க வந்து கோவப்படணும். அதனால லாஸ்ட் மந்த் நினைச்சு பாருங்க, உங்க நம்பி தானே நான் கொடுத்தேன். நமக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்க பண்ணுவீங்கன்னா ஆசைப்பட்டேன். நான் ஒரு கல்யாணம் கஷ்டம் பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு 1000 பிரச்சனை. அப்படி ஆகும்போது நீங்க அப்ப சுயநலமா இருக்கீங்க. அப்ப நமக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, நம்ம கிட்ட கடன் மட்டும் வாங்கிக்கிறீங்க. அப்ப எல்லாருமே என்னதான் வந்து தாக்குறாங்களே தவிர நான் யாரையுமே வந்து தாக்கல, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய நிலைமைக்கு நான் இதை வந்து செய்யறதுதான் அதிகம். எல்லாம் வந்து எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் செஞ்சேன். ஆனாலும் நான் எதை நான் எதிர்பார்க்க முடியும், ஒரு அன்பு பாசத்தெல்லாம் எதிர்பார்த்து நான் வீணா போயிட்டேன், அவ்வளவுதான். இப்ப உங்க டென்ஷன் இல்லைன்னா நான் அந்த பக்கத்து கடைக்காரங்கன்னா நான் போயிட்டு நான் அட்வொகேட் கிட்டையோ இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடக்கிறது வேலை. நான் அந்த கடையை நான் இன்னைக்கு மூட வைக்கணும்னா கூட மூட வைப்பேன். எனக்கு அவ்வளவு ப்ரூஃப் இருக்கு, நான் அவ்வளவு ப்ரூஃப் வச்சிருக்கேன், எவிடன்ஸ் இருக்கு. அந்த நாய்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல, சும்மாவே என்ன சீண்டிக்கிட்டே இருக்குதுங்க. நான் ஏன் செய்யாம இருக்கேன்? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம இவ்வளவு கடனாளியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த கடன் கொலையை பார்க்கணும், இந்த தடுதலைங்க நான் பார்க்கணும். அந்த தடுதலைங்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன். அன்னைக்கு ரேஷன் கடையில் நடந்த கையோட போயிட்டு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அந்த டென்ஷன் எனக்கு தானே. இந்த டென்ஷனாலதான் நான் டூருக்கு போல. என் ஃப்ரெண்ட் குரூப்ஸ் அதுக்கப்புறம் 2-3 டூர் போனாங்க. அந்த டூருக்கெல்லாம் கூட நான் போல. நான் ஏன் போல? எனக்கு இந்த கடன் சொல்ல இருக்குது, அந்த டூரை நான் என்ஜாய் பண்ண முடியாது. நிஜமா. அப்ப உங்களால உங்க ஒரு கடனால நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனால நான் எவ்வளவு இழந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. நிஜமாவே டக்குன்னு நைட்ல ஏதாவது வந்து கடுப்பா இருக்குது, எனக்கு என்னுடைய கிளாஸ் எடுக்கிறதுனா கூட நான் போஸ்ட்பான் பண்ணிட்டு நான் எங்கேயாவது நான் நிஜமாவே மந்திராலயம் ஷிரடியோ போகணும்னா கூட நான் போவேன். இப்போதைக்கு நான் ஃபிளைட்ல கூட போற கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா நான் போக மாட்டேங்கிறேன், மளிகை சாமான் வாங்க மாட்டேங்கிறேன். எதனால? உங்க கடனால. உங்க கடன் நீங்க தீக்கணும், நான் தீக்கணும். இப்ப இந்த காலத்துல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப பாருங்க, நீங்க சொல்றீங்களே அப்ப நான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களால நான் இவ்வளவு வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், புரிய வைக்கணும் உங்களுக்கு. இப்ப என்ன தெரியுமா தோணுது, அம்மாக்கு வந்து அவங்க திருப்தியா ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் இப்ப 84 இந்த மாசம் நான் கட்டியிருக்கேன்ல, அம்மாக்கு அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டு நான் பார்த்துருந்தேன், அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப எல்லா விதத்திலுமே உங்களுக்கு உதவுனதுக்கு அட்லீஸ்ட் அம்மாக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஃபுல்லா நமக்கும் வந்து செலவு பண்றான், கண்டிப்பா அவங்க புரிச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணிருந்தேன்னா ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கும் ஒரே தலைவலி. ஆனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல 60,000 ரூபாய் ஆச்சு. அப்போ ஒரு தடவை நீங்களும் பண்ணீங்க, அப்பயும் அந்த ரேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் கொண்டு போனேன். ஆனா எங்க அம்மாக்கு ஃபுல்லா நான் சம்பாதிச்சு அவங்க காசுல வந்து நான் செலவு பண்ணிட்டான்னு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நாதி இல்லாம திரும்பிட்டு இருக்காங்க, கஷ்டம் வந்திருக்காரு. ஆனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு தடவை வந்தேன். இந்த பக்கத்து கடைக்காரங்க பண்ண பிரச்சனையில அவங்களுக்கு இடுப்பு உடஞ்சது, எவ்வளவோ அக்கப்போரு. அவங்க இவ்வளவு பாவம் செஞ்சு கூட இன்னைக்கு வந்து அந்த குழப்பம் நடக்குதுங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அந்த பொம்பளைக்கு வந்து உரைக்கணும், சரியில்லை. இவங்க பிள்ளைங்க சரியில்லைன்னா போய் எங்கேயாவது சொல்ல வேண்டியதானே, பொறாம பிடிச்சதுங்க. அவன் அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டம் கிட்ட நின்றுட்டு கண்டதை யோசிச்சுட்டு போறது வந்தது நான் பாத்துட்டேன். ஆல்ரெடி அவன் என் மேல காண்டாதான் இருக்கான். இவன் உடச்சுதானே முன்னுக்கு வந்தேன். மத்தவங்க மாதிரி என்ன சொத்து சொல்ல கொடுத்துட்டாங்க எனக்கு யாரை தூக்கி. அவன் அப்போ ஆரம்பிச்சது இன்னும் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், யோசிச்சுட்டே இருக்கு.
பண்ணா எங்க காசு வாங்க போறீங்க வாங்க பாருங்க. இங்க இருக்கிறது திருவள்ளூரா? நீங்க அட்வொகேட் கிட்ட வாங்க பாருங்க. நீங்க அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி எனக்கும் வந்து பிரச்சனை இல்லாம எனக்கு கடன் கேட்க பாருங்க. மேல மேல கடன் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பெரிய அமௌண்ட், நான் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி கொடுத்ததுக்கே வந்து இஎம்ஐ கரெக்டா கட்ட மாட்டேங்கிறேன்றப்ப எனக்கு டென்ஷன் இருக்கும் இல்லைண்ணே. நான் சொன்னதெல்லாம் போய் கிடையாதுண்ணே. இப்ப உங்களுக்கு கடன் கொடுத்ததுனால நான் 4-5 டூர் போல. இப்ப அம்மாவும் ஒரு விதத்துல அந்த காரணத்தாலே இறந்துருக்காங்க. அக்கல் பக்கத்துக்காரங்க பிரச்சனை பண்ணதும் அந்த காரணத்தினால. இத்தனையும் நான் வந்து உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். மேலேயும் என்கிட்டவே கடன் கேட்கறீங்க, அது 7 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க. கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கு எந்த இதுவுமே கொடுக்கலான்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப நீங்க போயிட்டு யார்கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கடன் வாங்கி எனக்கு பிரச்சனை இல்லாம இப்ப உங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் தான் என் பேர்ல இருக்குது. அந்த டென்ஷனை தீர்த்து விடுங்க எனக்கு. அப்ப இதுக்கப்புறம் இல்ல மறுபடியும் நீங்க கடன் தான் வாங்க போறீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் கொடுத்ததே வேஸ்ட். இல்லண்ணா நீங்க மறுபடியும் கடன் வாங்குறதுலயே தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க மேல 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 எனக்கு பிரஷர் கொடுத்து நீங்க என்ன உத்தேசத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இப்ப நான் எவ்வளவு கொடுப்பேன்? கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தாண்டி கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது நான் நீங்க இங்க பேர் திருவள்ளூரா? அட்வொகேட் கிட்ட வாங்க பாருங்க. நீங்க அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி எனக்கும் பிரச்சனை இல்லாம எனக்கு கடன் கேட்க பாருங்க. மேல மேல கடன் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பெரிய அமௌண்ட், நான் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி கொடுத்ததுக்கே வந்து இஎம்ஐ கரெக்டா கட்ட மாட்டேங்கிறேன்றப்ப எனக்கு நான் சொன்னதெல்லாம் போய் கிடையாதுண்ணே. இப்ப உங்களுக்கு கடன் கொடுத்ததுனால நான் 4-5 டூர் போல. இப்ப அம்மாவும் ஒரு விதத்துல அந்த காரணத்தால இறந்துருக்காங்க. அக்கல் பக்கத்துக்காரங்க பிரச்சனை பண்ணதும் அந்த காரணத்தினால. இத்தனையும் நான் வந்து உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். மேலேயும் என்கிட்டவே கடன் கேட்கறீங்க, அது 7 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க. கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கு எந்த இதுவுமே கொடுக்கலான்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப நீங்க போயிட்டு யார்கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கடன் வாங்கி எனக்கு பிரச்சனை இல்லாம அந்த டென்ஷனை தீர்த்து விடுங்க எனக்கு. அப்ப இதுக்கப்புறம் இல்ல மறுபடியும் நீங்க கடன் தான் வாங்க போறீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் கொடுத்ததே வேஸ்ட். இல்லண்ணா நீங்க மறுபடியும் கடன் வாங்குறதுலயே தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க மேல 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 எனக்கு பிரஷர் கொடுத்து நீங்க என்ன உத்தேசத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இப்ப நான் எவ்வளவு கொடுப்பேன்? கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தாண்டி கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது நான் நீங்க